வெல்கம் டு அரசு ஃபார்ம். அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவு என்னென்னா, வெயில் சீசன் முடிஞ்சு அப்படி தானே, இனிமேல் என்ன செய்யணும்? தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிற வழியை பார்க்கணும். சரி, வெள்ளரி நிலக்கடலை தோட்டத்தெல்லாம் வந்து பார்த்தேன், நல்லா வறண்டு போயிருந்து. ஓகே, நம்ம என்னமோ மோட்டரை போட்டு செடிக்கு தண்ணியை பாய்ப்பேன்னு வந்து ஓசை இழுத்து எடுத்தேன். அது அப்படி நிறைய நாளாக பாய்க்காமல் போட்டிருந்தா மாதக்கணக்காக மழை பெய்ததுனால அது அந்த வெயிலே இருந்ததுனாலே என்ன தெரியல, ஓசை இழுத்தோடனே 2 துண்டாக உடஞ்சி. எனக்கு டக்குன்னு இன்னைக்கு தண்ணி பாய்க்க கதை முடிஞ்சு அவ்வளோதான் நினச்சிட்டு என்ன பண்ண, ஒடிஞ்சது பெரிய விஷயம் இல்லை, அது சின்ன விஷயந்தான். அது ஆனால் செய்யறதுக்கு எனக்கு தெரியாதுல்ல, அது ப்ளம்பரெல்லாம் நான் பார்க்கணும், அதுதான் பெரிய விஷயம். ப்ளம்பரை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை பார்த்த உடனே ஓடி வரமாட்டான். அவன் பெரிய வேலை செய்துருப்பான். நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு விட்டால் எப்படியும் அவனுக்கு கஷ்டமாக இருக்கான், வரமாட்டான். எனக்கு என்ன செய்ய முடியாது, செடிக்கு தண்ணி பாய்க்க முடியாது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. எது உடஞ்சதுன்னா இந்த பகுதி உடஞ்சிட்டு, இதை இப்படி ஜாயிண்ட் பண்ணி இதில் கார்னர் வாஸ் இந்த இருக்குல்ல, இந்த வாஸை ஜாயின் பண்ணி போடுனேன். அதை இழுத்தோடனே இது 2 துண்டாக உடஞ்சி. இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போ ப்ளம்பரை தான் கூப்பிடணும், இன்றைக்கி தண்ணி பாய்க்க முடியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பையன் ஃபோன் போட்டான். அவன் வெளியூரில் பிடெக் அக்ரி படிச்சுட்டு இருக்கான், பன்னாரியம்மன் காலேஜ். ஃபோன் போட்டோன்னே, மக்களை இப்படி பைப்பு உடஞ்சிட்டு தண்ணி பாய்க்க வந்தேன், பைப்பு 2 துண்டாக உடஞ்சிட்டுன்னு உடனே அவன் வீடியோ காலில் வந்து பார்த்து எனக்கு கரெக்டான ஒரு ஐடியா சொல்லி தந்தான். இந்த பைப்பை லைட்டாக தீயை போட்டு அந்த தீயில் லைட்டாக காட்டுங்க. நல்ல சூடு காட்டினா பைப்பு உருகிரும், லைட்டாக சூடு காட்டினா உள்ளே இருக்க உடஞ்சி, இந்த பைப்பு தான் உடஞ்சி உள்ளே இருந்தது. இது இப்போ நான் புதுசு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். உடஞ்சி உள்ளே இருக்கும்போது இதை ஜாயின் பண்ண முடியாது நமக்கு, அப்படி தானே? இப்போ உள்ளே இருக்க துண்டை என்ன செய்யணும், எடுக்கணும். நான் எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியலை என்னால். அவன் சொன்னால் தீயில் லைட்டாக சூடாகுன்னா அது லைட்டாக இலகம், ரொம்ப காட்டிடாதுங்க. நானும் அது மாதிரி தீயை கொளுத்தி லைட்டாக இந்த பைப்பை கொண்டு என்ன செய்தேன், லைட்டாக காட்டினோன்னே சூடான உடனே அது இலகி வராது. பைப்பை சூடாக்கணுன்னா அது இலகி வராது. அதுக்கப்புறம் இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, இந்த கம்பி எப்படி இவ்வளோ கொடுத்து தென்னி 4 பக்கமும் கொடுத்து என்ன செய்துட்டேன், எடுத்துட்டேன். உள்ளே இருந்த துண்டை எடுத்தால் தானே அடுத்த புதிய துண்டை நம்ம ஜாயின் பண்ண முடியும். தென்னி எடுத்தாச்சு. ஓகே, எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதே அளவு பைப்பு துண்டு இருக்கா பாருங்கன்னு கேட்டான். நான் பார்த்தேன், தோப்பில் ஒரு துண்டு கிடந்து, அதை எடுத்துகிட்டு வந்தேன். பழைய துண்டு இருந்தால் கிடச்சிட்டு, அப்போ லைட்டாக பசை போட்டு உள்ள மாட்ட சொன்னான். மாட்டி பார்த்தேன், மாட்ட முடியலை. லைட்டாக பசையை போட்டுட்டு அதில் நேராக வச்சுட்டு சுத்தியில் வச்சு இப்படி 2 தட்டு சொன்னான். வாங்கி 2 தட்டு கொடுத்தேன். கரெக்டாக உள்ள ஜம்முன்னு போச்சு. பார்த்திங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? ஸ்ட்ராங்காச்சா? ஓகே, இனிமேல் இதில் இந்த உடஞ்ச துண்டு இருக்குல்ல, இந்த பார்த்திங்களா தெரியுதா, இதை இனிமேல் இது மாதிரி எடுக்கணும். இது நம்ம அப்படி தென்னி எடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஆசா பிளேடை வச்சு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு 2 உங்களுக்கு காட்டி தரேன், ஓகேவா? இதை கட் பண்ணிவிட்டு தீயில் வாட்டி இந்த பைப்பை கூட ஜாயின் பண்ணியாச்சுன்னு நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக தண்ணி வைக்கலாம். கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஓகேவா? கட் பண்ணியாச்சு பார்த்திங்களா. இது ஏன்னா இதை இலக்கி எடுக்கிறது கஷ்டம், அதுன்னா நமக்கு அப்படி பண்ண முடியாது. அதனால இலக்கி எடுத்தேன். இதை இலக்கி எடுக்கிறதுக்கு கஷ்டம், அதனால அதை கட் பண்ணியாச்சு பார்த்திங்களா. இது என்ன செய்யணும், அந்த தீயில் எப்படி லைட்டாக காட்டணும், ரொம்ப காட்டக்கூடாது. அப்போ அது இதாகும் இல்லை, பார்த்திங்களா? அது தீயில் இது பண்ணி இதுக்கு கூட ஜாயின் பண்ணி ஒட்டியாச்சு. இதெல்லாம் நம்ம அப்படி கட் பண்ணி எடுக்க முடியாது, எடுத்த ஜாயிண்ட் எல்லாம் போய் வாங்கணும். இது நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணால் இவ்வளோ பீஸும் தண்ணி வேஸ்ட்டாக போகும், பார்த்திங்களா? அது கூட என்ன செய்தாச்சுன்னா நீட்டாக என்ன பண்ணலாம், தோட்டத்துக்கு தண்ணி வைக்கலாம். சின்ன ஒரு விஷயந்தான், அதை நமக்கு செய்யறதுக்கு
தெரியாமல் இருந்தால் அடுத்த ஆளை தான் என்ன செய்யணும், தேடணும். தேடுறதில்ல, ஓடி வர மாட்டாங்க. அதுதான் இப்போ வேலை ஆட்களை பெரிய வேலை கொடுத்தா தான் வருவாங்க. சின்ன சின்ன இப்படி உள்பட்ட வேலையை கொடுத்தா அவங்களுக்கு 100 200 கட்டுப்படி ஆகாது. அவங்கள குறை சொல்லக்கூடாது, வரமாட்டாங்க. அதனால் நம்ம வேலையை நான் என்ன செய்யலை. நம்மளே ஒரு நாள் கூட இப்படி பண்ணது கிடையாது, தெரியவே செய்யாது. பையன்தான் எல்லாம் தண்ணி பாய்ப்பான். தற்சமயம் அவங்க வீட்டிலே இல்லை, வெளியில் படிக்க போயிருக்கான். இன்னும் அவன் வாரத்தில் தண்ணி பாய்க்க முடியுமா? முடியாது. செடியெல்லாம் பட்டில் வானா அவன் அழகாக கரெக்டாக இப்படி பண்ணுங்கன்னு என்ன சொல்லி தந்தான். ஈஸி தானு. அல்லது நீங்கள் பண்ணாட்டே இருக்கட்டு, தண்ணி பாய்க்காண்டான்னு சொன்னேன். தண்ணி பாய்க்காமல் இருக்க முடியுமா? பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன், சூப்பராக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மோட்ரு போட்டு காணிச்சுதார். என்ன நேரத்து ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். ஆனால் செடியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு தண்ணி பாய்க்கிறதுக்கு என்னமோ உடனே ப்ளம்பர் வரமாட்டானே, என்ன பண்ணதுடா அப்படின்னு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே சரி பண்ணிட்டேன். இல்லை, முதல் படி வெற்றிப்படி ஆகிவிட்டது. முதல் ப்ளம்பிங் வேலை செய்தது இன்றைக்கி தானா. இது உள்ளே இருந்ததான் இலக்கி எடுத்து தீயில வாட்டி ஜம்முன்னு செய்தேன். உபகரணங்கள் எல்லாம் ஆல்ரெடி இருந்து எல்லாமே இருந்து வீட்டில் பசை இல்லை. ஆனால் இந்த பசையை போட்டு ஒட்டுனேன். அது ஒட்டுப்படுமோ நினச்சா அது கரெக்டாக இதாகிடுச்சு. எல்லாம் துண்டு பைப்பு, சுத்தியல், ஆசா பிளேடு, எல்லா கருவிகளும் எப்போவுமே இருக்கும். எல்லா விவசாய பொருட்கள் எல்லாம் எப்பவும் கிடக்கும்ல. அதனால் கடைக்கு வெடிப்பு வேண்டாம். இப்படி சின்ன சின்ன வேலைகளை என்ன செய்யலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்பவும் ப்ளம்பர் வரமாட்டார். சின்ன ஒரு பைப் உடஞ்சா இந்த மாதிரி சின்ன நம்ம பண்ணி பார்க்கலாம். ஆம்பளைங்க செய்வாங்க, அவங்களுக்கு தெரியும். பொம்பளைங்க செய்கிற மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. நினைப்பது தான் தப்பு. நான் செய்துட்டேன் பார்த்தீங்களா. பெருமைக்காக வேண்டி நான் சொல்லலை, நான் செய்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இன்னைக்கு தோட்டத்துக்கு இப்போ தண்ணி போட பாருங்கள், போட்டு காணிக்கேன். ஓகேவா? பார்த்தீங்களா நண்பர்களே, எல்லாம் ஜாயின் பண்ணி அழகாக ஒட்டியாச்சு. ஒரு லீக் பண்ணலை, ஒரு சொட்டு கூட லீக் பண்ணலை. ப்ளம்பர் ஒட்டினா கூட லீக் ஆகுமானது இல்லை. அருமையாட்டு ஒரு சொட்டு தண்ணி லீக் ஆகாமல் இந்த பாருங்கள் பாய்வு கடலைக்கு தண்ணி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக சொல்லி தராட்ட ஒன்று நான் பண்ணிட மாட்டேன், அது வேறு விஷயம். பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு இன்னைக்கு தண்ணி பாய்க்க முடியுமா? கடலை செடியை பார்த்தீங்களா? கடலை செடிக்கு தண்ணி பாய்க்க வந்த இடத்துல பைப்பு உடஞ்ச உடனே மனசு உடஞ்சி. இப்போ பைப்பையும் ஒட்ட வச்சாச்சு, மனசையும் ஒட்ட வச்சாச்சு. எப்படி சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம செய்து படிக்கணும். அடுத்த வேளை நம்பிட்டு இருந்தால் இன்னைக்கு எனக்கு என்ன செய்ய முடியாது, கடலைக்கு தண்ணி பாய்க்க முடியாது. ஓகேவா நண்பர்களே? பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன விஷயங்கள்னு செய்து பாருங்கள். ஓகேவா? செய்து பார்த்தா நமக்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் சின்ன படிக்கலாம். எப்பவும் ப்ளம்பரை கூப்பிட்டா ப்ளம்பர் உடனே நம்ம நினச்ச நேரம் ஓடி வர மாட்டாங்க. அதுக்காக தான். ஓகேவா? ஓகே, டன்.